முதல்ல வந்து நீங்கள் சாராயத்தை வந்து நிறுத்தணுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் சாராயம் குடிச்சிட்டு நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயிங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க? அதுதான் முதல்ல பிரச்சனையே இருக்குது. ஒரு தாலி அடமானம் வச்சுட்டு, வீடு பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு, சொத்தெல்லாம் விற்றுட்டு அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து இங்கே இருக்கிறது எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது. நான் 5 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க? விவசாயிங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? இன்றைக்கி விவசாயிங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விவசாயிங்க வந்து எந்திரிச்சு நிற்க மாட்டாங்க. விவசாயிங்களுக்கு ஒன்றுமே பண்ணாததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும், இல்லைன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் தெலுங்கானா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஒரு 30 கூட தாண்டலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க? உங்களால் எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் அது கூட நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குது? இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ஐயோ பாஜக இவ்வளோ நல்லது பண்ணுறது, திமுக எதுவுமே பண்ணலைன்னா உங்கள் மனசாட்சி உங்களை வந்து கேள்வி கேட்குது. அதனால தான் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் முன்னாடி வரணும், முன்னேறணும், பொருளாதார ரீதியாக நான் வந்து சொந்த காலில் நிற்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போது எல்லா பெண்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லா உதவிகள் நாங்கள் பண்ணி கொடுப்போம். சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ பொங்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பக்கத்தில் ஆந்திர பிரதேஷ்லேருந்து தானே நீங்கள் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம தமிழகத்தில் பொங்கலுக்கு வந்து கரும்பு வராதா? பொங்கலுக்கு வந்து கரும்பு வராதா? இங்கே விவசாயம் பண்ணுறது இல்லையா கரும்புக்கு? அப்போ ஏன் நீங்கள் ஆந்திர பிரதேசத்துலேருந்து கொண்டு வந்தீங்க? அப்போ நீங்கள் நம்மளுடைய விவசாயிங்களுக்கு ஒன்றுமே பண்ணி கொடுக்கல. அதனால தானே நீங்கள் ஆந்திர பிரதேசத்தில் கொள்முதல் செய்கிறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு வந்து அது எல்லா வசதி பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இவ்வளோ டன் கரும்பு வேணும். ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா பண்ணாக்கா அவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுவாங்களே. விவசாயிங்க கேள்வி கேட்கக்கூடாது, சொன்னது மட்டும் செய்யணும். இந்த அராஜகம் மட்டும்தான் திமுகவில் நடக்குது.